தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரட்சிப்புல நிகழ்கால ரட்சிப்புல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்க அந்த ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும், அதுல நிலைத்திருந்து தேவ சமூகத்தில் போக வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிற காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்பதாக தெய்வம் எதிர்பார்க்கிறார். அப்படியான காரியங்களை தொடர்ந்து நாங்கள் வேதத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15வது வசனம், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, நீங்க இந்த உலகத்துல வாழும்போது மத்தேயு ஆண்டவர் 24வது அதிகாரத்துல அந்த நாட்கள்ல, கடைசி நாட்களில் என்னென்ன காரியங்கள் நடக்கும், எப்படிப்பட்டவர்கள் வருவார்கள், சபையை தேவ ஜனங்களை வஞ்சிப்பார்கள், தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படியாக காரியங்களை செய்வார்கள் என்று சொன்ன எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொன்ன தெய்வம், ரட்சிப்பில் இந்த நாள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை குறித்து இந்த நாள்ல இன்னும் ஒரு எச்சரிப்பை அவர் தருகிறார். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்க. ஏன் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் என்றால், தீர்க்க தரிசனங்களை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதை நம்பி அதை விசுவாசித்து அதற்கு நேராக நாங்க வாழ, நடக்க, காரியங்களை செய்ய நாங்கள் பிரயாசப்படுகிறோம். இது நல்ல தீர்க்க தரிசனங்கள். அப்படி தீர்க்க தரிசனங்களை நம்புகிற நாங்க எது கள்ள தீர்க்க தரிசனம், எது நல்ல தீர்க்க தரிசனம் என்று தெரியாமல் கள்ள தீர்க்க தரிசனத்தை நம்பி அதை விசுவாசித்து அதுல பிரியமாயிருந்து அதன்படி நாங்க வாழும்போது அந்த கள்ள தீர்க்கத்தை நம்பி வாழுகிற எங்களுடைய ஆத்மா கெடுக்கப்பட்டு தேவ சமூகத்திலிருந்து விலகிவிடக்கூடிய ஒரு காரியம் உண்டு. கள்ள தீர்க்கதரிசனங்களை நம்பி அதற்கு விட்டு கொடுத்து அதை விசுவாசித்து அதன்படி வாழும்போது, அதாலதான் ஆத்மாவை குறித்து எப்போதும் அக்கறையுள்ள, அந்த ஆத்மா கெடுபட்டு போய்விடாதபடி தேவ சமூகத்துல வர வேண்டும், அந்த ஒளியாய், உப்பாய், வெளிச்சமாய் என்று எதிர்பார்க்கிற தெய்வம் எங்களுக்கு ஒரு எச்சரிப்பு தருகிறார். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு கவனமா இருங்க, உங்களை கெடுத்துருவாங்கப்பா, ஆத்மாவை கெடுத்துருவாங்க, உன்னை தேவ சமூகத்திலிருந்து நீ விலகி போகத்தக்கதாக அவனுடைய வார்த்தையை நம்பி அதன்படி வாழ பண்ணிடுவான். ஏன்னா அதுக்கு சொந்தக்காரன் பிசாசு. எப்படியாயிலும் தேவனோடு வாழுகிற பிள்ளைகளை தேவனிடத்திலிருந்து இழுத்து விட வேண்டும், பிரித்து விட வேண்டும், தள்ளிவிட வேண்டும் என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று அவன் வகை பார்த்து கொண்டு தெரிகிறபடியால் தேவ ஜனமே, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களே, வரங்களை பெற்றவர்களே, ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவர்களே, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்க. இதுக்கு எச்சரிக்கையா இருக்கணும்னா வேதம் தெரியணும், வார்த்தை தெரியணும். வார்த்தை தெரியணும்னா வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், தியானிக்கணும், தேடணும், நல்லது கட்டது எது என்று அடையாளம் கண்டு கொண்டு ஆவியானவருடைய வழிநடத்தின்படி வாழணும். வேதத்துக்கு முதலிடம் கொடுக்கல என்றால் வாழ்க்கையே நாசம், அதுல எந்த சந்தேகம் கிடையாது, அழிவுதான், இருளுதான், அங்கே பாதாளம்தான். இதை நல்லா விளங்கிக் கொள்ளணும் தேவனுடைய பிள்ளைகள். ஆகவே தொடர்ந்தும் என் ஆண்டவர் ஆவியானவர் நாங்கள் கள்ள காரியங்களுக்கு எச்சரிப்பாய், விழிப்பாய் இருந்து தப்பித்துக் கொள்ள எங்களை வழி நடத்துவாராக. ஆமேன்.